பேர் சாந்தி. சாந்திங்களா? எங்கள் வீடு இங்கே மாரியம்மன் கோயிலுக்கிட்ட. அப்படிங்களா? உங்கள் பேர பிள்ளைங்களா யார் யார் வந்திருக்குது? எனக்கு 2 பேர பிள்ளைங்க, அப்புறம் மகன் எல்லாம் வந்திருக்காங்க. வெளியில் இருக்காங்க எல்லாம். சரி 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 சரி. எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வரீங்க? ரொம்ப வருஷம். 35 வருஷம். 30 வருஷமா இருங்க. இப்போ இந்த திருவிழா வந்து 30 வருஷமா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வருஷமா நீங்க வாரீங்கல்ல, இந்த முருகபெருமானுடைய அந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்துறாங்கிறத 2 வார்த்தை ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு நடத்துறாங்க? இது 7 நாள் நல்லா சிறப்பா நடக்குங்க. நரகாசுரனை வதம் பண்றதுக்கு வேண்டி இது பண்றோம். இது பண்றதுனால என்ன நன்மை? பண்றதுனால எல்லாருக்குமே சுபிட்சம் கிடைக்குங்க. விரதம் இருந்து எல்லாரும் நல்லபடியா ஆண்டவனா இருக்கிறவங்க இருக்காதவங்க எல்லாருக்கும் ஆண்டவன் நல்லபடியா எல்லாரும் செய்வாங்க. இல்ல இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் இருக்குது. நரகாசுரன் இப்படி பள்ளி கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மனால வெளியே வரணும், நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறத பல பேர் செய்யறாங்க. இதனால நமக்கு என்ன பயன்? நமக்கு எல்லா பயனும் கிடைக்கும். மக்கள் வீடு வாசல் திருமணம் என்ன குறை இருந்தாலும் நீங்க பக்கம் இருக்குது ஆண்டவன், பழனி ஆண்டவன். ஓகேம்மா, நன்றி நன்றிம்மா. உங்க பேருமா? வணக்கங்க, என்னோட பேர் ஸ்ரீதேவி ராஜ்குமார். நான் இங்கே ராமநாதபுரத்தில் தான் இருக்கேன். இது வந்து 36வது வருஷம் நடந்த கந்தசஷ்டி திருவிழா. இந்த கந்தசஷ்டியில் வந்து சஷ்டி விரதம் அகப்பையில் வரும்போது வளமுறை இல்லையா? ஸோ நம்ம சஷ்டி விரதம் இருந்து என்ன கேட்டாலும் நமக்கு கண்டிப்பாக நடக்குது. நமக்கு அது மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் நடக்குது. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. என் லைஃப்பில் வந்து நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சினோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரி, எத்தனை குழந்தைங்க இருக்கு உங்களுக்கு? 2 குழந்தைங்களும் இந்த முருகப்பெருமானோட அருளால் வந்து என்ன நினைக்கிறனோ அது கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா.